அக்கா நீங்கள் மீன் குழம்பு வைக்கும்போது ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இப்படி தான் மீன் குழம்பு வைப்பேன். அதுதான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தட்டி எடுத்துப்பேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துப்பேன். இல்லைனா பெரிய வெங்காயமே ஒரு 4 வெங்காயம் போட்டு ஒரு 2 தக்காளி கூட ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுப்பேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து இதுக்கு நல்லா பச்சை மசாலா வாசனை போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது கூடவே புளி வந்து கரைச்சி வச்சுருப்பேன். அந்த தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா புளி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா மீனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன்ல அதை எடுத்து உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அதுக்கப்புறமா வந்து இறக்கிடுவேன். நான் இப்படி தான் மீன் குழம்பு வந்து செய்வேன். நிறைய பேர் வந்து அக்கா வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டதுனால வந்து ஷேர் பண்ணுறேன். பின் குறிப்பு, இன்னைக்கு கிருத்திகை, அதனால நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். பட் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லா நாளுமே சமைச்சு கொடுப்பேன். தேங்க்யூ.